ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், மணி பாருங்கள் 7:10 ஆகுது. இதுகளுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சாப்பாடு வைக்கலை. இந்த ஜிஞ்சருக்கு அதனால் குட்டிகளை பாருங்கள் உள்ளே கூட்டு கொண்டு வந்து பாருங்கள் கத்திட்டு கிடக்கிறத பாருங்கள். பின்னாடியே வருங்க என்ன சாப்பாடு வைக்க தட்டியும் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன். அது பிளேட்டில் வந்து பாருங்கள் சாப்பாடு இல்லை, தெரியுதா? சாப்பாடு சுத்தமாக கிடையாது. நான் சரி 6 மணிக்கெல்லாம் போயிட்டேன், இருட்டாக இருந்தது. சரி நீ யாரும் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா சாப்பாடு இல்லைன்னு உடனே குட்டிகளை தூக்கிட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சாப்பாடு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. நான் சாப்பாடு வைக்காமல் சரி இருட்டாக இருக்குது, இதுகளையும் காணும். ஜிஞ்சர் மட்டும்தான் இருந்தது, குட்டியை காணும். இன்னும் 2 குட்டியை கூட காணும். சரி எதுக்கு இனி யாரும் சாப்பாடு வச்சுட்டு சரி நம்ம போயிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு பசி தாங்க முடியல. கேட்டை திறக்கிறப்ப கேட்டில் வந்து நிற்கிதுங்க சாப்பாடு வேணும்ன்ட்டு. இப்போ வச்சவரும் பார்த்திங்களா எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. பசி வந்தால் மனுஷனுக்கு 10 பறந்துருமாங்கல்ல, அது மாதிரி அப்படியே பாருங்கள். குழந்தையும் பாருங்கள் அப்போக்கப்போ நீவி விட்டுக்கிறோம். பசி வந்தால் மனுஷனுக்கு 10 பறந்துருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பசி வந்துச்சுன்னா நம்மளை நிம்மதியாக இருக்க விடாதுங்க.